மக்களே நல்லா இருக்கீங்களா? This video only educational purpose, no recommendation. We are follow all SEBI rules and the YouTube rules also அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடும். குளோபல் மார்க்கெட்ல என்ன பண்ணுறது பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டா, காசா இஸ்ரேல்ல ரொம்பவும் பாவங்க. ஏன் அப்படின்னா அவங்க அதிகமா நேற்று இறந்துருக்காங்க. அந்த போர் நடந்ததுல அதிகமா கிட்டத்தட்ட 1087 பேர் நேற்று ஒரே நாள்ல இறந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி நேற்று டேரிஃப் போட்டு தள்ளி இஷ்டப்பட தாய்லாந்துக்கு மியான்மர் மாதிரிலாம் போட்டு இஷ்டத்துக்கு தள்ளிட்டாரு. அதுலயுமே நேற்று குளோபல் மார்க்கெட்ல நிறைய அடி விழுந்துட்டு இருந்துச்சுங்க. அடுத்தபடியா கிஃப்ட் நிஃப்டில என்ன பிரதர் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கோம்னு கேட்டா, கிஃப்ட் நிஃப்டி இப்பொழுது -23 பாயிண்டில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறான். திரும்பவும் மைனஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சரிங்களா? அடுத்து லோக்கல் சம்பவத்துக்கு முன்னாடி நேத்து மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுங்கிறத ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது 3 மணி வரைக்குமே மார்க்கெட்டு நார்மலா மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க சைடு வேலையே. 3 மணிக்கு மேலேயாவும் உள்ள வந்து பார்த்து வேலை சத்தியமா தெரியல என்ன இருக்குங்கிற கதையை கேட்டா, கடை அவன் ஒரு 60 பாயிண்ட் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல போயிட்டான். அந்த போனதுல நேற்று நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நிறைய பேரு அவங்களோட காசை மார்க்கெட்ல இழந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆழ்ந்த அனுதாபங்கள். நானும் எனக்கும் சொல்லியிருக்கேன் கமெண்ட்ல. சரி, ஓகே. அடுத்து லோக்கல் சம்பவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்றது கதையா இருக்கு லோக்கல் சம்பவத்துல அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சம்பவமே பாருங்க, FIDA ரிப்போர்ட் பத்தியும் FII வெறும் 26 கோடிக்கு வித்துருக்கான். ஓகே, பிரச்சனையே இல்லை. மார்க்கெட்டுக்கு 26 கோடிங்கிறதுலாம் மேட்ரே கிடையாது. அடுத்து DIல என்ன பிரதர் பஞ்சாயத்துன்னு கேட்டா, DIல 1367 கோடிக்கு வாங்கியிருக்கான். ஆனா இது ரெண்டுமே பெரிய காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 1000 பெரிய காசு. ஓகே, இந்த 26 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் இல்ல. ஆனா எவனோ ஒருத்தன் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர், ஹெட்ஜ் ஃபண்ட் ட்ரேடர் யாரோ, ஓகே, ஒருத்தங்க 2 பேர் இல்ல, யாரோ ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்கா, நேற்று மார்க்கெட்ல 3 மணிக்கு மேல பூந்து விளையாண்டு இருக்கான். சரியா? அதனாலதான் மார்க்கெட் செம்ம பீக்ல போயிருந்திருக்கு. சரி, ஓகே. அடுத்து கோல்ட் ரேட் எப்பயும் போல பிளஸ்ல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மாற்றிருக்கிறது எதுல 63 ரூபா அந்த ரேஞ்சில, கிராமுக்கே 63 ரூபா அந்த ரேஞ்சில பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து இப்ப நம்ம இன்ட்ராடேக்குள்ள பஞ்சாயத்துக்குள்ள வருவோம். திரும்பவும் சொல்றேன், இந்த வீடியோ இந்த ஸ்டாக் எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி நியூஸ் அப்டேட் மட்டும் தான். ஸ்டாக்கை வாங்கிட்டு பிரதர் ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னு சொல்லி ஏன்டா எனக்கு கமெண்ட் வந்து சொல்றீங்க, இதை பிடிச்சிட்டு போய் உட்காந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க கம்பெனி இருக்கு, அதெல்லாம் சொல்லாதீங்க. சரி, ஓகே, நம்ம நியூஸ் மட்டும் பார்த்துட்டு அப்டேட் மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட் குளோபல் என்ன பண்ண கதையா இருக்குன்னு கேட்டா, 26 பில்லியனுக்கு கிட்டத்தட்ட ப்ரீ சேல் நடந்திருக்கு. ஓகேவா? 26 பில்லியனுக்கு ப்ரீ சேல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 57% சேல்ஸ் அப்கமிங்ல இருக்குது. இதுக்கு சிக்னேச்சர் குளோபல். ஓகேவா? அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு என்ன பிரதர் கதையா இருக்குன்னு கேட்டா, 3.6% growthல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். ஓகே, அப்புறம் ஆஸ்புரா, ஓகே, மைண்ட்ஸ் கம், ஓகே, ஆஸ்புரா மைண்ட்ஸ் செம், ஓகே, செம் எப்படி வேணும் படிக்கலாம். ஆஸ்புரா மைண்ட்ஸ் செம் வந்து என்ன கதை அப்படின்னா, டாக்ஸ் அண்ட் ரீஸ்டோர்க்காக கிட்டத்தட்ட எவ்வளோ 259 கோடியை லாஸ் பண்ணி வச்சிருக்காங்கப்பா அந்த பயமில்லைங்க. பார்த்துதாப்பா இவனெல்லாம் ட்ரேட் பண்ணணும். அடுத்து சைனர்ஜி கிரீன் இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுறது கதையா இருக்குன்னு கேட்டா, டர்பைன் ஆர்டர் வந்திருக்கு அதானி விண்டிட்டு இருந்து. ஓகேவா? அதானி விண்டிட்டு இருந்து டர்பைன் ஆர்டர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ டபுள் த மணி தான் முன்ன வந்த ஆர்டரோட இப்போ டபுள் த மணியா வந்திருக்கு. 400 மில்லியன் ருபீஸ்க்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு. நல்ல விஷயம்ப்பா. அடுத்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்றது கதையா கேட்டா, பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் இருக்குல்ல, அவங்களுக்கு LPG சிலிண்டர் ஆர்டர் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு 540 மில்லியன் ருபீஸ்க்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் தான். அடுத்து JSWக்கு கிட்டத்தட்ட இப்போ ஊரோட டாப்ல நான் தாண்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலே நல்ல என்ன சொல்றது, ஸ்டீல் ப்ரொடக்ஷன்ல ஓரளவுக்கு கொடிக்கிட்டு பறந்துட்டு இருக்காமா மற்ற எல்லா கம்பெனியும் விட அப்படிங்கிறதே சொல்லலாம். JSW என்ன பண்ண பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கான்னு கேட்டா, அவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7.26 மில்லியன் டன், ஓகே, டன் குருடு ஸ்டீல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கா. இது வந்து ஹையர் பார்த்தோம்னா வருஷத்தோட ஹையர்ல 14% அவன். ஓகே, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்ல 7% 8% பெரிய விஷயம். ஆனால் 14% பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்ப நல்ல விஷயம் தான். அடுத்து பிஆர் டே இவன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் மறந்து போயிடுவேன். ஓகேவா? 30ஆம் தேதி என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு
பண்ணிக்கங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்து என்ன பிரதர் இருக்காது, இது தனியா மாதிரி சொல்லு பிரதர் அப்படின்னு கேட்டா, பிஆர் க்ளோ என்று எக்ஸ்ட்ரா இன்ஃப்ரா வந்து என்ன இருக்குன்னு பார்த்தா, இதுக்கு நீங்க ரோல் ஆகுது சளி பிடிச்சிக்கிச்சுல, ரிப்போர்ட் அறிவிச்சிருக்காங்கப்பா. அவங்களுக்கு ஆடு கிடைச்சிருக்கு. ருபீஸ் எவ்வளவுக்கு? growth ஆர்டர் 14 பில்லியன் 23. ஓகே 23. அதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஜூன் 30ஆம் தேதி முடிய போகுது. ஓகேவா, ஜூன் 30ஆம் தேதி முடிய போகுது, முடியணும். ஓகே, இதை நான் வட்டம் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து புரவான்கரா தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். புரவான்கரா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மும்பைலயே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. பெரிய கையா இருப்பாங்களோ. மும்பை டெவலப்மெண்ட்ல பொட்டன்ஷியல் வந்து ரீடெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கிறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் ஓகே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர். நோட் திஸ் பாயிண்ட், கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. எவ்வளவுக்கு? கிட்டத்தட்ட 21 பில்லியனுக்கு அவங்க கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இது எத்தனை இதை வட்டம் போறதுன்னு தெரியலையே. நல்ல விஷயம் இது. ஜூன் ஓகே. அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ நல்ல விஷயம் தான். இவங்க ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை, கோட் அடிச்சிருவோம் ரைட்டா. மற்றபடி இவங்க எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரி விட வேணாம். ஓகே, புரியுது ரைட்டு. ஓகே வாங்க, இவ்வளோதாங்க இன்னைக்கான மார்க்கெட்டோட அப்டேட். இந்த அப்டேட் பிடிச்சிருச்சா, நியூஸ்லாம் புரிஞ்சிச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கமெண்ட்ல சொல்லிட்டு போகலாம் பரவாயில்ல, ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. வேற ஏதாவது ஸ்டாக் அனலைஸ் வேணுமா? அப்புறம் இன்ட்ராடே ஸ்டாக் பத்தி கேட்டிருந்தீங்களா, அதுக்கு ஒரு கிறிஸ்டேஜா சனிக்கிழமை வீடியோ வெயிட் பண்ணிடுவோம் சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் சொல்லிட்டு டாடா, டேக் கேர்.